இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் 24/9/2024 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை 6:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதிகாலை 4:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்துமே ஒரு சிறப்பான நாளாகவும் அமையுங்க. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கு சிறந்த அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நேர்மையான உறவு முறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில திருப்தியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தியும் கொள்வீங்க. புதிய முதலீடுகளுக்கு நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த வேலை ஒப்பந்தங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுக்கு படிப்பில கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கலான விஷயங்களையும் கூட சுமூகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. விற்பனையில கிடைத்த பணத்தை தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல வேலைகளை உற்சாகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய வகையில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். இன்று தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மனமும் உற்சாகத்துடனும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வி நிலையும் மேம்படும். உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். திருமணம் தொடர்பான காரியங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணம் சம்பந்தமாக பெற்றோருடன் பேசி நல்லதொரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு ஒரு இணக்கமான நாள் என்றும் கூறலாம். வெளிநாடுகள்ல உத்தியோகத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறலாம். சிலருக்கு இட மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் வந்து சேரும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபார செயல்கள்ல முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான சூழலும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல புதுமைகளும் ஏற்படும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் கூடி வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம், எதிர்ப்புகளும் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உற்சாகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இன்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கு சிறந்த அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது என்ற ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்து விடுவீங்க. இன்று கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் நல்ல ஒரு பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பொருட்களை எல்லாமே விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக புதிய தொழிலும் தொடங்குவீங்க. வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள்ல நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். என்று பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய வழியில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களுடைய கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அரைகுறையாக நின்று வந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணக்குத்துறை, தணிக்கைத்துறை, அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். விஷுவல் மீடியா, பிரிண்டிங் மீடியால இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று அதற்காக இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. வீடு மற்றும் வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சில நடவடிக்கைகளின் மூலம் உங்களுடைய மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். சுபகாரிய செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் குறையும். இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மனப்பக்குவமும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்ல சிறப்பு பூஜைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தாமதங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் தாண்டி வர வேண்டியதும் இருக்கும்.
மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. விஷயங்களை எல்லாமே லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. இதனை தவிர்த்துக் கொண்டாலே போதும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் என்று சுமூகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை மகிழ்ச்சியாக மேற்கொள்வதும் நல்லது. சில தடைகளையும் தாண்டி தங்க நீங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுகளை எளிதில் உணர்ச்சி வசப்பட மட்டும் வேண்டாம். இத்தகைய குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்குங்க. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான நிதி திட்டங்கள்ல சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நெருங்கிய நண்பர் ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக என்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். என்றோ செய்த நல்ல காரியத்திற்காக இப்பொழுது நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்திற்குள் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி குதூகலமும் உண்டாகும். நீண்ட காலமாக பிள்ளை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய உழைப்பிற்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையான அளவு பணம் இருக்கிறதுனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. வியாபாரம் என்ற நன்றாக தங்க நடைபெறும். இன்று தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால இன்று மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்ற அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவி உறவு சீராகவும் இருக்கும். சேவை தொழில இருக்கிறவங்களுக்கு இன்று ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். விஷுவல் மீடியா, பிரிண்டிங் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். சில நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். ஆன்மீக செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணைவரிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. ஆராய்ச்சி பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபார பணிகள்ல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். சில உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களினால வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். போட்டிகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. சூழ்நிலைகளை அனுசரித்தும் செல்வீங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். அதிக பணிகளும் இருக்குங்க. இதனால வேலையில திருப்தி இல்லாத போக்கும் இருக்கலாம். வேலைகளை நீங்க கடினமாக முயற்சி செய்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சில எதிர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இத்தகைய போக்கு உறவை பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சராசரியாக தங்க இருக்கும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும்.
வாகனங்கள்ல செல்லும் பொழுது நிதானத்துடன் சென்று வருவதும் நல்லது. வளைவுகள்ல அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களினால நீங்கள் சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவப்பெயர்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கூடுதலாக முயற்சிகள் செய்து கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. என்று அவ்வப்பொழுது மனதில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மொழியில சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆனால் தொழில முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய திறமைகள் இப்பொழுது கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல காலதாமதங்களும் ஏற்பட்டு மாறும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அரசு துறை மற்றும் வாகனத்துறை தொடர்பு உடையவர்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். விஷுவல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய பணிகள்ல இருந்து வந்த கால தாமதங்களும் குறையும். தொழிலை தொய்வு நிலையில இருந்து நல்ல முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. பழைய நினைவுகளினால ஒரு விதமான சோர்வுடனும் இருப்பீங்க. நண்பர்களிடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் மேம்படும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். திடீர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சவாலான சில பணிகள்ல கூட கவனமாகவும் இருங்க. இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். இன்று நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய முடிவெடுக்கும் திறமையும் என்று சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. பணிகளை எல்லாமே எளிமையாகவும் செய்து முடித்து விடுவீங்க. கூடுதல் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனையான போக்கும் மாறும். அவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நிதிநிலையை திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அமைதியாக சென்று விடுவதே நல்லது தாங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கும் எலக்ட்ரீஷியன் தொழில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்று எதிர்கால நலன் கருதி நிலத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுடைய சேமிப்புகளை தக்க சமயத்தை பயன்படுத்தியும் கொள்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வேலை விஷயத்துல மட்டும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை என்று மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு மற்றவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் மாறும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது.
தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. பயணங்களினால நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். கல்வியில மாணவர்கள் மேன்மையான நிலையையும் பெறுவாங்க. கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். இதுல வெற்றியும் உண்டாகும். கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் சிறிது கால தாமதத்திற்கு பின்புதாங்க நிறைவேறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். செய்யும் செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நினைத்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. சில பிரச்சனைகளும் நீங்கும். தடைகளும் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஒற்றுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் அமையும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி வெற்றிகரமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நன்மையான பலன்களும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை சரியான நேரத்துல முடிக்க வேண்டியதும் இருக்கும். அதற்கான ஒத்துழைப்புகளுடனும் காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. இன்று சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்க முடியும் என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அமைதி இழக்கவும் வேண்டாம். குடும்பத்தில மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். வார்த்தைகளை நம்பி ஏமாறவும் வேண்டாம். வியாபாரத்துல மறைமுகமான எதிர்ப்புகளினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. என்ற சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களிடத்துல கொடுத்து இருந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருந்து தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுவும் நல்லபடியாகவும் முடியும். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்து பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒப்பந்த பத்திரங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். பொருளாதாரத்துல ஓரளவிற்கு பற்றாக்குறை இருந்தாலுமே திறம்பட எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் போகலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்து இருந்த உதவிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்களும் அமையும். பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நெருக்கமானவர்களிடத்துல கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஊக்கத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். உதவிகள் சாதகமாகவும் அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு திருப்தியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்படுவதும் நல்லது. விரைவான அணுகுமுறையை தவிர்த்தும் கொள்ளுங்க. வளர்ச்சியை நோக்கி நீங்கள் முன்னேறவும் செய்வீங்க. உங்களுக்கான இலக்குகளை அமைத்துக் கொண்டு அதன்படி செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சவால்கள் நிறைந்தும் காணப்படும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சுமாராக தங்க இருக்கும். சில செலவுகள் உங்களுடைய கையை மீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆற்றல் குறைவாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. மனதுல உள்ளதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்காக பணத்தை புரட்டுவதற்கு சிரமப்படவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமான உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த விரிசல்களும் மாறும். யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த வேலைகள்ல ஓரளவிற்கு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கண்டிப்பாக அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தில் கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதை தென்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பார்த்து இருந்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். திருமண வாய்ப்புகள் ஏதாவது வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையலாம். நிலுவையில இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இலக்கியம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் அதிகரிக்கும். என்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம், சில அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. பொறுமையாக இருந்து தங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். மனதையும் அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அதிகப்படியான பேச்சுக்களை என்று பேசவும் வேண்டாம். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நீங்க மென்மையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு பொறுமையாக மதிப்பு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். அதே சமயத்துல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான செலவுகளின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கூட்டாக செய்யும் தொழில்ல நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழிலை நிலைநிறுத்துவதற்காக பாடுபடவும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாயாருக்காக விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் வேண்டாங்க. இதுல இழுபறிகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல சில செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து இப்பொழுது வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையை பெறவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிணக்குகளும் ஏற்பட்டு நீங்கும். காதல் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊதிய உயர்வை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் படிப்படியாகவும் குறையும். எதிர்பார்த்து இருந்த சில வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்கள் கிட்ட விளையாட்டாக பேசவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பேசுவதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இழுபறியாக பேச்சுவார்த்தைகள் நடந்தாலுமே எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. அதே சமயத்துல உங்களுக்கான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல உங்களுடைய வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க.
குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்துடனும் காணப்படுவீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க என்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்று நண்பர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மற்றவர்களிடத்துல நீங்க பஞ்சாயத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்குவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையினால வேலையில ஏதாவது சுணக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் குறை கூறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணிகளை எல்லாமே ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்க கோட்டை விட்டு விடவும் வேண்டாம். உங்களுடைய வேலையிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. இன்று மகிழ்ச்சி தரும் நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். அந்யுன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வியாபாரமும் நல்லபடியாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயார் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். மற்றபடி தொழில விருத்தியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியான போக்குடனும் இருப்பீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே நிர்வாகத்துல நற்பெயரையும் எடுத்தும் விடலாம். முயற்சிக்கு ஏற்ப வெற்றியும் உண்டாகும். பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான ஆடைகளை அணிந்து மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. மனதில் இருக்கின்ற கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். புதுவிதமான கனவுகளை உருவாக்கியும் கொள்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். முத்திரை பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். என்று முயற்சியினால முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களினால ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். விளைவுகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையுங்க. அனுசரணையான போக்குடன் இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறையில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே இன்று இன்முகத்துடனும் பேசவும் செய்வீங்க. திறமைகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறந்த கவனத்துடன் பணியாற்றவும் செய்வீங்க. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் விரும்பிய பலன்களை பெற்றும் விடலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான போக்குடனும் இருப்பீங்க. சில அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. மற்றபடி இதனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய அணுகுமுறையும் உங்கள் துணையை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வாக்கு திறமையை காட்டி வேலை வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. மருத்துவர்கள் பொறியாளர்களுக்கு சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனை தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலை இடத்துல நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு குறைந்து நிம்மதி பெருமூச்சம் விடுவீங்க. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இளைய சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது.
பணப்புழக்கம் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய உதவியை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வேலைக்காகவும் கல்விக்காகவும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உடன் பிறந்தவர்களுடன் சற்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் இருங்க. பொறுமையை கைக்கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில இருவருக்கும் இடையில அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். வேலையாட்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறியான செயல்களையும் சாதுரியமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. நம்பிக்கையும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில பிள்ளைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில் ஏதாவது குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நெருங்கியவர்களிடத்துல பேசும்பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. தொழில் செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகளை கவனமுடன் செய்தாலே போதுங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களுடனும் இருப்பீங்க. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. அதையும் தாண்டி இன்று மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று சில அவப்பெயர்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலை விஷயமாக ஓய்வின்றி உழைக்க வேண்டியதும் இருக்கும். மற்ற இடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. எடுத்த வேலைகள் உடனுக்குடனாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கடன் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்களும் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவவும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. ஈகோ போன்ற உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயமாக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்குங்க. ஒரு வேலைக்கு 1க்கு 2 முறை சென்று தாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகளும் மேம்படும். வித்தியாசமான கற்பனைகளினால தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படலாம். காப்பீடு சார்ந்த செயல்பாடுகள்ல லாபமும் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று ஓய்வையும் தருவதாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நாணயத்தையும் காப்பாற்றுவீங்க. மாணவர்கள் கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
கல்விக்காகவும் உத்தியோகத்திற்காகவும் வெளியூர் செல்ல முயற்சிகளும் செய்வீங்க. நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் ஓரிரு நாட்கள் காலதாமதமாகி தங்க கூடியும் வரலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விவகாரங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வெற்றிகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று எடுக்கின்ற முடிவுகள் வளர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணியில சிறந்த வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடன் சிறந்த உறவை பராமரிக்கவும் செய்வீங்க. பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல நம்பிக்கையான வெளிப்படையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாதுகாப்புடனும் உணர்வீங்க. சரியான முறையில சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய நம்பிக்கையான உணர்வின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஞாபக மறதியினால நல்ல வாய்ப்பை கோட்டை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல மூக்கை நுழைக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுடைய திருமணத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் சர்ச்சைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் மாறும். இன்று எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையும் உண்டாகும். மனைவி வழி சொந்த பந்தங்களினால சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாகன வகைகள்ல லாபமும் உண்டாகும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிறமொழி பேசும் மக்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. எதிலும் தனித்து செயல்படுவது தொடர்பான முடிவுகளுடனும் இருப்பீங்க. வேள்வி பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கிய விஷயங்கள்ல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிச்சுமையினால அசதியுடனும் காணப்படுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல முடிவுகளாகவும் எடுப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.